வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சூப்பராக டேஸ்டான ஒரு கெஸ்ட் லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். தக்காளி சாதத்தை நம்ம இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 கப் சீரக சம்பா அரிசியை இந்த பவுலில் சேர்த்துட்டு இதை வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு தக்காளி சாதத்தை குக்கர்ல பண்ண போறோம். இந்த சாதத்துக்கு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் எதுவும் சேர்க்காம பண்ண போறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதுல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு இந்த விழுதோட பச்சை வாசனை போக மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 நிமிஷமா வதங்கிடுச்சு. இதுல 300 கிராம் தக்காளிய இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளிய லைட்டா ஒரு வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த தக்காளி மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். அப்புறமா அரிசி சேர்க்கும் போது அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா தொக்கு பதத்துக்கு வரட்டும். மூடி வச்சிடலாம். இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இப்ப அரிசி 15 நிமிஷமா நல்லா ஊறிடுச்சு. தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். இப்ப தண்ணி சேர்க்கணும். 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1.5 கப் அரிசி இருக்கிறதுனால இதுக்கு 2.25 கப்பு தண்ணி சரியா இருக்கும். இது பழைய அரிசிங்கிறதுனால 1க்கு 1.5 பங்கு தண்ணி சேர்க்கணும். உங்களுடைய அரிசி புதுசா இருந்ததுன்னா நீங்க 1க்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இப்ப இதுல 2.25 கப் தண்ணி சேர்க்கிறேன். 2 கப் சேர்த்திருக்கேன். இப்ப 1/4 கப். நம்ம சேர்த்திருக்கிற அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கைப்பிடி அளவு கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்க்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுருங்க. ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. சிம்லயே ஒரு 6ல இருந்து 7 நிமிஷத்துக்கு வேகட்டும். தக்காளி சாதம் ரெடி ஆயிட்டு இருக்க நேரத்துல நம்ம கிரேவிக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்க இதுல சேர்க்கிறேன். பெரிய கிழங்கா இருக்கிறதுனால 2ஆ கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. கிழங்கு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இத வெளியில எடுத்து வச்சு தோலை உரிச்சுட்டு கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சாதம்லாம் நல்லா கரெக்டா வெந்திருக்கு. அடியிலயுமே குக்கர்லயுமே பிடிக்கல பாருங்க. இதுல பொடியா கட் பண்ணா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கடைசியில சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில செஞ்சிருக்கேன். நீங்க இதுக்கு பதில் பாசுமதி அரிசி, ரெகுலரா நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ற அரிசி எதுல வேணாலும் பண்ணலாம். நீங்க ரெகுலரா சாதத்துக்கு யூஸ் பண்ற அரிசி பண்ணும்போது தண்ணி 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கங்க.
நல்ல சுட சுட சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண 2 சின்ன சைஸ் தக்காளி, 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவி கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 2 பல் பூண்டு, 4ல இருந்து 5 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரிக்கு பதில் நீங்க 1 டீஸ்பூன் கசகசா இருந்தா ஊற வச்சு சேர்த்துக்கங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போறோம். இந்த கிரேவி மட்டன் குழம்பு டேஸ்ட்லயே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்க்கிறேன். இப்ப ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் லைட்டா அதனுடைய கலர் மாதிரி வதங்கட்டும். இந்த அளவுக்கு லைட்டா கலர் மாறினதும் நம்ம இப்ப அரைச்ச பேஸ்ட் இதுல சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும், அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்ப மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட சேர்ந்து 3ல இருந்து 4 நிமிஷம் வேகட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது 1/4 பங்கு அளவு தான் வெந்திருந்தது. இப்ப 4 நிமிஷம் போட வெந்ததுன்னா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா 4 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. கிரேவியும் நல்ல கமகமன் வாசனையா இருக்கு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த அளவு திக்னஸ் இருந்ததுன்னா நம்ம தக்காளி சாதத்துல விட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா சரியா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கமகமன் வாசனையா உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி கேரட் பால் பாயசம் பண்ண போறோம். இந்த பவுல்ல 1/3 கப் அளவு மாவு ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு இதுல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் எடுத்திருக்கிற ஜவ்வரிசியோட வெயிட் 100 கிராம் இருக்கும். மூடி வச்சிருங்க. இது குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதிகமா 1.5 மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல. ஜவ்வரிசி 1.5 மணி நேரம் ஊறி இருக்கு. இந்த பாயசத்துல சேர்க்கறதுக்கு 200 கிராம் கேரட்டை தோல் சீவி கிரேட்டர்ல துருவி வச்சிருக்கேன். இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகினதும் 10-12 போல முந்திரி, 7-8 பாதாம் பருப்பை 2ஆ கட் பண்ணி சேர்க்கிறேன். ரெண்டுமே வறுபட்டதுக்கு அப்புறமா இத தனியா எடுத்து வச்சுட்டு துருவின கேரட் இதுல சேர்க்கிறேன். மிதமான தீல வச்சு இந்த கேரட்டை நெய்லயே ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கணும். கேரட்டை நெய்லயே வதக்கி பாயாசத்துல சேர்க்கும் போது நல்ல சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். 4 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இந்த கேரட்டை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல காய்ச்சி ஆற வச்ச பால் 2.5 கப் சேர்க்கிறேன். நான் சேர்த்திருக்கிற பாலோட அளவு கிட்டத்தட்ட 600 ml இருக்கும். சேர்த்த இந்த பால் நல்லா சூடாகி வரட்டும். சூடாகி வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா பால்ல ஆடை படியாம இருக்கும்.
இப்ப பால் நல்லா சூடாகி கொதிக்குது. இதுல ஜவ்வரிசியை சேர்க்கிறேன். ஜவ்வரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து ஜவ்வரிசி பேன்ல அடியில போய் தங்காம இருக்கும். ஜவ்வரிசியை ஊற வச்சதுனால 6ல இருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா சாஃப்டா வெந்துரும். 6 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நல்லா கிளாஸியா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நெய்ல வதக்குன கேரட்டை சேர்க்கிறேன். கேரட்டை சேர்த்ததுக்கு அப்புறமும் பக்கத்திலேயே இருந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். கேரட் சேர்த்து ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் போல வெந்தா போதும். 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கேரட்டுமே நல்லா கரெக்டா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி எடுத்த கப்லயே 1.25 இருந்து 1.5 கப் சர்க்கரை தேவைப்படும். நான் வந்து இப்ப 1 கப் சேர்த்திருக்கேன். இன்னொரு 1/4 கப், மொத்தம் 1.25 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிக்கட்டும். சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 2 நிமிஷம் போல கொதிச்சிருச்சு. அடுத்து 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் பவுடர், நெய்ல வறுத்த முந்திரி பாதாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிரீமியா சுவையான ஜவ்வரிசி கேரட் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.